Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்க்க போறோம். அது ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல ஒரு எக் எடுத்துக்கலாம். அதோட ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை பிரெட் வந்து டோஸ்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். அதில் நான் ஒரு 1.5 கப் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சுகர் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவருக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இல்லை நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை பட்டை பவுடர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு பிரெட்டை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கு பால் மிக்ஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை நெய் தடவை பேனில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி 2 சைட்லேயும் நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீசஸையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக நெய் விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நெய்யோட ஃப்ளேவர் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட மாட்டேங்கிறேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக நம்ம செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் கூட இது ஸ்நாக்காகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.